தமிழக அரசு மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர். 2000 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. தமிழக அரசே சரியா கையாள, குறிப்பா பள்ளிக்கல்வி சரியாகல அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அரசு மேல எதிர்க்கட்சியுடைய ஒரு விமர்சனமா இருக்கே. அது ஒன்றிய அரசாங்கத்தோடைய நமக்கு ஒன்றும் தனிப்பட்ட மேல அங்கே விருப்பம் இருப்பெல்லாம் கிடையாது. ஆனால் கொள்கை சார்ந்து ஒன்றிய அரசாங்கம் ஒரு பாரபட்சமாக இங்கே நடத்தும்போது எனக்கு இப்படிப்பட்ட ஒன்றிய அரசு தேவையில்லையே, இப்படிப்பட்ட ஒரு கட்சி எங்களுக்கு தேவையில்லை என்றுதான் அவங்க ஒதுக்கி வைக்கிற வேலையை திமுக மட்டும் செய்யல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சேர்ந்து செய்தான் 40க்கு 40 நம்ம ஜெயிச்சிருக்கோம். நம்ம இப்போ தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு விதத்துலையும் 2021 ஒரு இல்லம் தேடி கல்வியை படிப்படியாக கொண்டு வந்ததுலேருந்து ஒவ்வொரு திட்டமாக கொண்டு வந்து ஒவ்வொரு விதத்துலையும் நம்ம சாதனை செஞ்சுக்கிட்டே வர அவங்க என்ன பண்ணாங்க, ஏதாச்சும் ஒரு முட்டுக்கட்டை போடணும் அப்படிங்கும்போது தான் எங்களுடைய கொள்கை நீ ஏற்றுக்கிட்டாதான் இந்த சமூக சிக்ஷா மூலமாக உங்களுக்கு வழங்க வேண்டிய 2151 கோடி ரூபாய் நான் தருவேன் அப்படின்னா. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 லட்சம் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமானது. அதே மாதிரி இந்த பணம் என்பது நாம உழைச்சி கொடுத்து கட்டக்கூடிய ஒரு வரி பணத்திலிருந்து தான் எல்லாத்தையும் பகிர்ந்து தந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு கொள்கையை பேஸ் பண்ணி அவங்க சொல்லும்போது அதனால தான் நான் அடிக்கடி சொல்லும்போது இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணாதீங்க.